அம்மட்ட சரி தயிர் வடையில மில்க் மைட்டா அங்கிள் என்னை கொஞ்சம் நாக்கில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கேன் காணு போ நடிச்சது வந்துட்டு கட்டார்ல ஸ்ரீலங்கா சாப்பாடு. என்ன ஸ்ரீலங்கா சாப்பாடா? ஓங்க புள்ளை இப்படி அதிர்ச்சியா தான் எனக்கு இருந்துச்சு. அண்டு இப்படிதான் நம்ம ஒட்டம் சமந்தாவை மேய்ச்சி போட்டு அங்க இங்க சுத்தி பார்த்தா பசி எடுத்துச்சு. அப்ப என்ன செய்வோண்டு பார்த்தா நம்ம நாட்டு சாப்பாடை சாப்பிட ஆசை. அப்ப என் கூட்டாளி குக்குபட்டல என்ற கேட்டேன். அவன் சொன்னா நம்ம நாட்டு சாப்பாடை இங்க அப்படி எடுக்கலாம் கமக்கட்டு. நம்ம நாட்டுல அடுக்கி வச்சிருக்கிற சாமனுல மாதிரி இங்கே ரோல்சி வெட்டிச்சு நடுக்கி வச்சிருந்தா அங்கர் டீயோட போட்டு அடிப்போம். அப்பா சரி யாரும் கிடைக்கல இல்ல. என்னடா அவன் நடின்னு அடிச்சு பிடிச்சிருக்காண்டாப்பா. இங்க பிளேன் ஆப்ப, பெனி ஆப்ப, பால் ஆப்ப, அது மட்டும் இல்லாம எக் ஆப்ப இவ்வளவு அனைத்தும் கிடைக்கும். நானும் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையா சொல்றேன், நம்ம ஸ்ரீலங்கால இருக்கிறத விடவே உண்மையா நல்லா இருந்துச்சு. வேற அடிக்கல சாப்பிட்டு கமெண்ட் அடிங்க ஆகும். டேய் ஐதர் நீ என்னடா இங்க திருறாய்? செல்லாம கொள்ளாம நாட் அவுட் ஓடுறானு புலை. நீ ஸ்ரீலங்கால இருந்து கட்டாருக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட மிஸ் பண்றாண்டா. உனக்குரிய இடம் தான் இந்த ஜமக்கடை. நம்ம ஏரியால எல்லாம் பின்றமாடா பக்கட 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 பக்கடன்னு கொத்து கடையில கொத்தெல்லாம் கொத்துவாங்க. ஆனா இதை இங்க நீங்க பாக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. அதே ஐட்டங்களை கமகடையில போட்டு கக்கட பக்கட பக்கட பக்கடன்னு கொத்தி உங்களுக்கா வேண்டியே தாராங்கோ. ஏற்கனவே நீங்க உறவு எல்லாம் மிஸ் பண்ணிட்டு தூரமா இருக்கிற நீங்க ஸ்ரீலங்கன் ஃபுட மிஸ் பண்ணிடாதீங்க. வந்தீங்கன்னா கமகடை சகல சாமானையும் அடிக்கலாம் இடிக்கலாம். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சதே இந்த கொத்து தான். ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல அதுவும் நம்ம ஏரியா சாப்பாடு மாதிரி சட்டப்படியா இருந்துச்சு. மத்தபடி டொல்பின்லாம் இருந்துச்சு. என்ன வருது இல்ல இந்த கரண்டி கொஞ்சம் சின்னதா வச்சுட்டானல்லப்பா. கைதான் நமக்கு சரி. உங்க பிள்ளை இதுவும் சூப்பர்வா இருந்துச்சு. சீஸ் கொத்தை பத்தி என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா கமகடை சீஸ் கொத்து திண்டு புட்டு யாஹூண்டு கத்து நாசிக்குரான் பிரியாணி அப்படி இப்படி அப்படின்னு ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா சாப்பாடையும் இங்க எடுக்கலாங்க. இரவைக்கு மட்டும்தானா அந்த ஸ்ரீலங்கன் ஃபுட் எடுக்கலாம்டா? அப்படி இல்லை, இங்க காலை சாப்பாடு, அதே மாதிரி பகல் சாப்பாடு, தம் பிரியாணி, பிரியாணி, அதே மாதிரி நம்ம ஸ்ரீலங்கால கிடைக்கிற எல்லா டெவில் ஐட்டம் எல்லாமே பகல்லையும் கிடைக்கும். இங்க வியாழன் வெள்ளி கிழங்கு சாமானும் எடுக்கலாம். அதே மாதிரி சனில இருந்து புதன் இந்த வடபருப்பு சீவல் கடல் எல்லாம் போட்டு ஒரு டிஷ் ஒன்று ஸ்ரீலங்கால அடிப்போம் தானே, அதுவும் இருக்கு. அல்சாத் பிலேனியம் ஹோட்டலுக்கு பின்னுக்கு வந்தீங்கன்னா பயங்கரம் அடிக்கலாம். நம்பர்ல போடுறோன்னு என்ன டவுட் இருக்கா கோல் எடுத்து கேளுங்காக்கும்.